அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையுடைய நேரங்களை நாம் கவனிக்கும் பொழுது இதிலே லுஹருடைய நேரம் என்பது ஷுரூக் உரூப், சூரிய உதயம் அஸ்தமானம் ஆகிய இரண்டு நேரங்களுக்கும் சரி நடுவிலே வரக்கூடியது ஒன்று என்பது ஏற்கனவே உள்ள வீடியோக்களிலே நாம் சொன்னோம். அதே போன்றுதான் அசருடைய நேரம் என்பதை கவனிப்பதும், அதே போன்று மகரிபு, இஷா, சுபுஹ் போன்றவைகளிலே உலமாக்கள் மத்தியில் பாரிய கருத்து வேற்றுமைகளை நாம் காணலாம். ஆனால் அவைகளை நாம் மிகவும் ஆழமாக பார்க்கும் பொழுது இஷாவுக்கும் சுபுஹுக்கும் இருக்கக்கூடிய கோண பாகைகளை நாம் கவனித்தால், அதாவது அதிலே பலவிதமான கருத்துக்களை சுமார் ஹிஜ்ரி 300 இருந்து பல உலமாக்கள் சொல்லியிருக்கிறதை காணலாம். அங்கே நாம் பார்த்தால், அதாவது ஹிஜ்ரி 317 வந்த பத்தானி போன்றவர்கள் 18 பாகை என்று மிக பழைமை வாய்ந்த உலமாக்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அபுல் ஹசன் சூஃபி போன்ற 376 வந்தவர்கள் இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் 18 பாகை வர வேண்டும் என்று மிகவும் பழைய ஒரு வாதம் இருந்தது. காலப்போக்கிலே அவைகளை மாற்றி பின்னாலே வந்த இப்னு ஷாத்திர், அதே போன்று மர்தீனி போன்றவர்கள் ஃபஜ்ருக்கு கட்டாயமாக 19 பாகை தான் எடுக்க வேண்டும், இஷாவுக்கு 17 பாகை தான் எடுக்க வேண்டும் என்று காலப்போக்கிலே அது மாறிவிட்டது. இப்னு ஷாத்திர் ஹிஜ்ரி 777 அங்கே வஃபாத்தானார்கள். ஆகவே இவ்வாறு வந்தவைகளை நாம் பார்த்தால், அதாவது பிற்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட மிக விசேஷமான ஒரு கிதாபு தான் லாலு தல்லின் நதியா சரஹல் பாக்கூரத்தில் ஜனியா ஃபி அமல் ஜெய்பியா என்று, அதாவது ருபுல் முஜையப் மூலமாக வக்துகளை எடுக்குவது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது அங்கே ஹிஸ்ஸத்து ஷஃபகுல் அஹ்மர், செம்மேகம் மறைவதை எடுப்பதற்கு அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். விசேஷமாக அங்கே காட்டியிருக்கக்கூடியது, அதாவது எவ்வாறு இந்த ருபுல் முஜையப் மூலமாக இஷாவோட நேரத்தை எடுப்பு என்று காட்டியிருக்கும் பொழுது வத்தரீக்கு தஹ்சீலிஹான் காட்டி அந்த தஸ்தஹ்ரஜத் தாயிர லிர்திஃபாய் சபாத் அஷர, அதாவது 17 பாகைக்கு எடுக்க வேண்டும். அது பின்னால் அலா அன்ன ஷம்ஸஃபி நதீர் தர்ஜத்திஹா தஹ்சுல் ஹிஸ்ஸத்துஹு அன்று எல்லாம் பின்னால் ஷேய் வழிமுறைகளை காட்டியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அது இஷாவுக்கு 17 என்றும், சுபஹுடைய வக்தை சொல்லும் பொழுது தரீக் தஹ்சீலுஹா அந்த தஸ்தஹ்ரஜத் தாயிர லிர்திஃபாய் திஸ்ஸத அஷர், சுபஹுடைய நேரம் எடுப்பதாக இருந்தால் அதற்கு 19 பாகை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அங்கே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் மஜ்மு இல்முல் ஃபலக் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அங்கே மிக விசேஷமாக அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய ஷேഖுல் ஹலீஃபா இப்னு ஹம்த் இப்னு நபஹான் அவர்களுடைய கிதாபு இக்தஸரஹா மின் கிதாபில் முஸம்மா பில் வசீலத்தில் மர்ஐயா ஃபி மரிஃபத்தில் அவ்காத்தி ஷர்ஐயா என்று இருக்கக்கூடிய கிதாபு மூலமாக, அதுவும் ருபுல் முஜீபமாக இருக்கக்கூடிய கிதாபில் அங்கே விசேஷமாக காட்டியிருக்கிறார்கள். 11வது பாபிலே காட்டியிருக்கக்கூடியதான், அதாவது ஃபி ஹிஸ்ஸத்தில் இஷா வல் ஃபஜ்ர் யதுகுல் வக்துல் இஷா இந்தல் ஐம்மதி ஸலாஸா, 3 இமாம்களாகிய ஹனஃபி இமாமை தவிர இமாம் ஷாஃபி, அஹ்மத், அதே போன்று அஹ்மத் பின் ஹம்பல், ஷாஃபி இமாம், மாலிக் இமாம் போன்றவர்களிடத்திலே காட்டியிருக்கிறார்கள். பின் ஹிதாதி ஷம்சி தஹ்தல் உஃப்கி கத்ர யஸ், அதாவது அபுஜது ஹவஸ் ஹத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கணித வாய்ப்பாடு இருக்கிறது. அரபு எண்களை எண்ணக்கூடிய விதமாக அங்கே அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய மிக விசேஷமான ஒன்றுதான், அதாவது அந்த இலக்கத்தில் அங்கே அவர்கள் காட்டி இவ்வாறு 17 காட்டியிருக்கக்கூடியனால் 17 பாகை அங்கே எழுத்திலேதான் எழுவார்கள். அவ்வாறு 17 பாகை வந்துவிட்டால் அதன் மூலமாக இஷாவுடைய நேரம் நுழைந்துவிடும் என்று காட்டிவிட்டு, வைந்தர் ஹனஃபி ஹத்ரயத் தரஜா என்று ஹனஃபியாக்களாக இருந்தால் அவர்களிடத்தில் அது 19 பாகை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த பாடத்திலே அவர்கள் கூறும்பொழுது வக்துல் ஃபஜ்ரி பிபுலூகி ஷம்சி தஹ்தல் உஃப்கி ஷர்கி கத்ர யத் என்று காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஃபஜ்ருடைய நேரம், அதாவது ஃபஜ்ருடைய நேரம் என்பது 19 பாகை வர வேண்டும். ஃபஜ்ர் சாதிக் அவ்வாறு அந்த நேரத்தில் அவ்வாறு தான் 19 பாகை வந்துவிட்டால் தான் அங்கே ஃபஜ்ருடைய நேரம் ஆகிவிடும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று ஈலாஹன் கோலில் ஹக் ஃபி மிக்தார் இன்ஹிதாத்தி ஷம்சி வக்தத்துல் ஃபஜ்ரி குரூபி ஷஃபக் என்று காட்டக்கூடிய பெரிய ஒரு ஃபத்வாவை மொரோக்கோ உலமாக்கல், குவைத்துடைய உலமாக்கல் அவர்கள் கேட்டு ஒரு ஃபத்வா கேட்டு அனுப்பினார்கள்.
ஃபதிலத்துல் உஸ்தாதுல் அல்லாமா சயீத் அப்துல்லாஹில் கனூன் ரயீஸ் ராபித்தத்து உலமாயில் மக்ரிப், மொரோக்கோ உலமாக்கள் சங்கத்தில் இருந்த அவர்கள் ராபித்தா கேட்டு அனுப்பினதுக்காக வேண்டி அவர்கள் ஒரு பெரிய ஒரு பதிலை அனுப்பினார்கள். யாருக்கென்றால் குவைத்தில் இருக்கக்கூடிய அவுகாஃபுக்கு, நீதி அமைச்சுக்கு என்று எழுதக்கூடிய கடிதத்திலே பெரிய ஒரு கடிதம். அது அவர்கள் 1975 7/30 தினம் ஹிஜ்ரி 1395 ரஜப் 21 அவர்கள் எழுதி இலக்கம் போட்டு எழுதினார்கள். அதாவது தஸ்ஹீஹ் வக்தி அதான் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய அதானுடைய நேரத்தை எவ்வாறு நாம் சரி செய்வது என்று அவர்கள் காட்டிவிட்டு விசேஷமாக காட்டினார்கள். என்னென்றால் அன்னல் இர்திஃபா லி ஷஃபகி 17 வல் ஃபஜ்ரி 19. எஷாவா இருந்தால் அதுக்கு 17 பாகை தான், சுபஹா இருந்தால் 19 பாகை தான் வரும் என்று கூறிவிட்டு விசேஷமாக காட்டினது என்னென்றால் அலைஹி வக்கால் இத்திஃபாக் ஷர்கன் வகரபன், கிழக்காகவும் மேற்காகவும் எல்லா உலமாக்களும் ஏகோபித்து தீர்மானமாக சொன்னது 19 பாகையும் 17 பாகையும் தான் என்று அவர்கள் 1975 ஆண்டிலே அங்கே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று ஏராளமான ஆதாரங்களை ஃபிக்ஹு அதே போன்று வானியல் மூலமாக ஏராளமான ஆதாரங்களை அவர்கள் அங்கே காட்டியிருக்கிறார்கள். இதனை வைத்துத்தான் எமது தொழுகை நேரங்களை கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எமது தொழுகை நேரங்களும் அதாவது இஷாவுக்கும் சுபுகுக்கும் அங்கே 17 19 பாகை என்பதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. 18 பாகை என்பது முன்னைய காலத்திலே அது சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. பின்னால் அதனை உலமாக்கல் அதனை சரி செய்து 17 19 பாகை வந்தால்தான் அது கணித வாய்ப்பாட்டு படிக்கும் ஏனைய விடயங்களுக்கும் வானியலுக்கும் அது ஒத்து வரும் என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே கருத்தைத்தான் கலீல் அஹமது கிரண் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எமது அப்துல் சமது உஸ்தான் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று ஏனைய ஃபிக்ஹ் கிதாபுகளையும் தாராளமாக காணலாம். அதே போன்றுதான் உம்தத்துல் அதில்ல அலா வகூத்தி சலாத்தி வசுமூத்துல் கிபிலா என்று ஷேഖுல் அல்லாமா லியாவுத்தீன் அமானி ஹஜ்ரத் அவர்கள் கூட அவர்கள் காட்டியிருப்பதை காணலாம். அதே போன்று இன்னும் கிதாபுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தால் ஏராளமாக இருக்கிறது. நுஹ்பத்து தக்ரீராத் ஃபி ஹிசாபில் அவுகாத் என்று சொல்லக்கூடிய ஷேக் முகமது தாஹிர் ஜலாலுத்தீன் மங்கிபாவி அவருடைய கிதாபிலையும் அப்துல் சமது உஸ்தானா அவர்களின் ஹியரத்துல் அவுகாத் வசுமூத் பில் ஹிசாபி நசபி போன்ற கிதாபுகளையும் இவ்வாறு ஏராளமான கிதாபுகளிலே இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். எனவே ஃபஜ்ரு சாதிக் என்பது தற்பொழுது நாம் அமுல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொழுகை நேரங்களை விட தாண்டி இன்னும் 10-15 நிமிடங்கள் பிந்தி வர வேண்டும், தற்பொழுது சொல்லப்படக்கூடிய அதானுக்கு பின்னால் இன்னும் சாப்பிட முடியும் என்றெல்லாம் யாராவது சொல்லி மக்கள் சாப்பிட்டால் அதற்குரிய முழு பாவத்தையும் அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இது அனைத்து இமாம்களும் சொன்ன கருத்துக்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. இதற்கு உதாரணம் எவ்வாறென்றால், பிறையை நாம் வெட்டுக்கண்கால் பார்க்க வேண்டும், ஆனால் இதனை தொலைநோக்கிகள் மூலமாக பார்த்து குழப்புவதை போன்று ஒரு பிரமையாகத்தான் இதுவும் இருக்கிறது, வீண் சர்ச்சையாகத்தான் இருக்கிறது. ஆகவே இது போன்ற எமது இமாம்களுடைய கூற்றுக்கள் அனைத்துக்கும் நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாம் தவிர்ந்து நேர்வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தருவதற்கும், அத்துடன் 4 மதுஹபுகள் ஏனைய இமாம்கள் ஏற்கனவே நாம் காட்டிய மொரோக்கோ மூலமாக குவைத்துக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ஃபத்வாக்கள் இவைகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது முழு இமாம்களும் இது சம்பந்தப்பட்ட முழு அறிஞர்களும் இதே கருத்தைத்தான் 17-19 பாகைத்தான் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதிலே தான் ஒரே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதுதான் அவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆக வீண் சர்ச்சைகளை நாம் கிண்டி எமது தொழுகை நேரங்களை நாம் குழப்பிவிடாமல் எமது உலமாக்கல் எமக்கு சொல்லி தந்த இந்த விடயங்களை நாம் அனுசரித்து எமது தொழுகை நேரங்களை அமைப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.